அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சஞ்சய் அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இஸ்லாமிய வரலாற்றில் சில என்ற தொடர் காணொலியில் மூசாவை வென்ற ஆதம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இது மூசா நபியை வென்ற ஆதம் நபி அவர்கள், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் மூசாவை தோற்கடித்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்று விட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்ட ஒரு சம்பவம். சரியா? பல விஷயங்களை அல்லாஹ் எடுத்து காட்டினான்ல, வானம் பூமி இடையிலப்பட்டது, சொர்க்கம் நரகம், வானவர்கள், நம்ம நபிமார்கள் அனைவரையும் எடுத்து காட்டினான் இல்லையா? அது மாதிரியான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதை இப்போது பார்ப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தம் இறைவன் அருகில் தர்க்கம் செய்தார்கள். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்கடித்து விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது சம்பவம் என்னன்னு சொல்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் தனது கையால் உங்களை படைத்தான், உங்களுக்குள் தனது உயிரை ஊதி தன் வானவர்களின் முன்னால் உங்களை நிறுத்தி உங்களுக்கு அவர்களை சிரம்பணிய செய்தான், உங்களை சொர்க்க சோலையில் குடியமர்த்தவும் செய்தான். அப்படிப்பட்ட ஆதம் நீங்கள் தானே? அப்படி குத்தி இடித்து காட்டுற மாதிரி கேட்குறாங்க. அல்லாஹ் தன்னுடைய கையால் உங்களை படைத்து அளப்பெரிய அறிவு ஆற்றல் எல்லாம் கொடுத்து வானவர்களுக்கு முன்னால் நிப்பாட்டி உங்களுடைய மேன்மையை அவங்களுக்கு தெரியப்படுத்தி உங்களுக்கு சிரம்பணியை செய்தானே, மேலும் உங்களை சொர்க்கத்தில் குடியமர்த்தினானே, அந்த ஆதம் நீங்கள் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. பிறகு நீங்கள் உங்களது பாவத்தின் மூலம் உங்கள் வழித்தோன்றல்களான மனித இனத்தை பூமிக்கு இறக்கிவிட்டீர்களே என்றும் கூறுகிறார்கள். அதாவது நீங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து தெருவில் நடு ரோட்டில் நிப்பாட்டின மாதிரி பூமிக்கு இறக்கிட்டீங்களே, இல்லாட்டி நீங்கள் ஒழுங்காக அங்கே இருந்திருந்தா நாங்கள் சொர்க்கத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டுல இருந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் தனது தூதுத்துவ செய்திகளை தெரிவிப்பதற்காகவும் தன்னிடம் உரையாடவும் உம்மை தேர்ந்தெடுத்து அனைத்து பொருட்களை பற்றிய விளக்கமும் உள்ள பலகைகளை உமக்கு வழங்கி தன் அருகில் வர செய்து இரகசியமாக உரையாடிய மூசா நீர்தானே அப்படின்னு கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆமாம் நான் தாங்கிறாங்க. நான் படைக்கப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தௌராத்தை எழுதியதாக நீர் கண்டீர் என்று மூசா கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று பதிலளிக்கிறார்கள். அப்போ 40 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆதம் தம் இறைவனுக்கு மாறு செய்தார், எனவே அவர் வழி தவறினார் என்று எழுதப்பட்டிருந்ததா என்று கேட்டார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆமாம் எழுதப்பட்டிருந்துச்சு என்றார்கள். அப்படி இருக்கும்போது என்னை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே எதை நான் செய்வேன் என்று இறைவன் என் மீது விதியாக்கி விட்டானோ அதை செய்ததற்காக நீர் என்னை பழிக்கிறீரா? இவ்வளவு கிண்டலும் என்ன, இவ்வளவு ஒரு இதாக என்கிட்ட கேட்குறிய கேள்வி. என்னை படைக்கிறதுக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதி வச்சுருக்கானேப்பா, இது அல்லாஹ் விதித்த விதி, அதை யாரால மாற்ற முடியும், அதுக்கு ஏன் என்ன பழிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள். இந்த கேள்வியின் மூலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோற்கடித்து விட்டார்கள், மூசா நபியை ஆதம் நபி அவர்கள் வென்று விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த செய்தியை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் முஸ்லீமில் 4795வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. இன்னும் நிறைய ஹதீஸுகள் கிரந்தங்கள்லேயும் நிறையா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டுறான். இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வென்று விட்டார்கள் அப்படின்ட்டு. இது ஏன்னு கேட்டால் நம்ம என்ன இதுலேருந்து பெற வேண்டிய பாடம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்தையும்
அல்லம ஆதம குல்லஹா, அனைத்து விஷயங்களையும் பற்றியும் அனைத்து பொருட்களை பற்றியும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்துருந்தான். அப்போ அவர்களை யாராலையும் வெல்ல முடியாது. சரியா? அவர் பயங்கரமான ஜீனியஸ், என்ன நம்மளுடைய ஆதிபிதா என்பதை இந்த காணொலியின் மூலமாக நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த செய்தியை பதிவு செய்துகிறேன். அனைவரும் நீங்களும் கேட்பதோடு மற்றவர்களையும் கேட்க செய்யுங்க. இந்த சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. நம்மளுடைய செய்திகள் அனைத்தும் உங்களை வந்து சென்றடையும். என்ன, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக் அல்லாஹ் ஹைர்.